அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் செட் டு ஹெட் தி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி டு லுக் இன் டு தி வக்ஃப் பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வக்ஃப் மசோதாவை ஆராய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு யார் தலைமை தாங்க உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிற இவங்க தலைமையில தான் இந்த வக்ஃப் மசோதா சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போடணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஜெகதாம்பிகா பால் அவங்க தலைமையில இந்த ஒரு ஜேபிசி போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, வாட் ரீசன் டிட் மவுண்ட் பேட்டன் கிவ் ஃபார் சூசிங் 15th ஆகஸ்ட் as இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தமிழ்ல பார்த்தோம்னா, இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 தேர்ந்தெடுக்க மவுண்ட் பேட்டன் என்ன காரணம் கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் தெரிவித்த காரணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் சரணடைந்த நாளாக இருந்த அந்த ஆகஸ்ட் 15 தான் இந்தியாவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வரலாற்று ரீதியாக அப்படிதான் சொல்லப்படுது. ஓகேங்களா? ஜப்பான் ஆகஸ்ட் 15, 1945 அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஹிரோஷிமா நாகசாகிலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அந்த ஒரு நாளை தான், அந்த நாளை மேட்ச் பண்ற வகையில தான் கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்படின்னு சொல்லப்படுது வரலாற்றுல. ஓகே. அடுத்தது, who is appointed as the ambassador of India to America? அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வினய் குவாத்ரா அப்படிங்கிற இந்த நபர் தான். சரிங்களா? அடுத்தது, who is appointed as the chairman of TNPSC? டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள். ஓகேங்களா? பார்த்தோம்னா ஆர்டிகல் 316 அதுக்கு கீழே தான் அவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாரு, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். அடுத்ததா பாக்குறப்ப உங்களுடைய பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வருடங்கள் அல்லது 62 வயசு வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சேர்பர்சன் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். சரியா? லாஸ்டா, consider the following statements. January 25 will be celebrated as Tamil Language Martyrs Day அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. June 3rd will be celebrated as செம்மொழி டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? நம்மளுடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இதை நம்ம பார்த்துட்டோம். ஜூன் 25 அப்படிங்கிறது தமிழ் மொழி தியாகிகள் தினமாகவும், ஜூன் 3 அப்படிங்கிறது மறைந்த முதல்வர் கலைஞருடைய பர்த்டே. ஸோ அந்த தினத்தை வந்து செம்மொழி தினமாக கொண்டாட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.